இன்றைய தியானம் திடமனதாயிரு. மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள் என்றும், ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது என்றும் வேதாகமம் கூறுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்கு அழைத்து செல்லும் பொறுப்பை கர்த்தர் யோசுவாவுக்கு கொடுக்கிறார். தலைமைத்துவம் என்பது யோசுவாவுக்கு ஒரு புதிய அனுபவம். ஆனாலும் நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி கர்த்தர் யோசுவாவை தைரியப்படுத்தினார். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் இந்த யோசுவாவை போல எதிர்காலம் எப்படி இருக்கும், கர்த்தர் என்னோடு இருப்பாரா, நான் இதை எப்படி செய்து முடிப்பேன் என்று பல கேள்விகளோடு நீங்கள் கலங்கி போய் இருக்கலாம். பலமுள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காயிலும் உதவி செய்வது கர்த்தருக்கு லேசான காரியம். அவர் நம்மோடு இருந்து நம்மை தைரியப்படுத்தி பலப்படுத்தி பெரிய காரியங்களை நமக்காக செய்து முடிப்பார்.